நடக்கக்கூட ஒரு தென்பில்லாத அளவுக்கு ஆத்திக்குட்டி வந்துட்டால் ஏன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ 2 நாள் எங்களுடைய உறவுகள் கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவசுகம் இல்லாதபடியால ராதி அழுது கொண்டு முடிஞ்ச வந்து நாங்கள் நைட்டு படுக்க அப்படின்ட்டு மக்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முதல் வந்துட்டு இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறோம். அதுக்காக வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுடைய உறவுகள் வந்து கேட்டதுக்காண்டி நாளைய தினம் வீடியோக்களை வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமாக மாற்றுவோம். ஏன்னா அது வந்துட்டு அம்மாவுக்கு கூட இது வரைக்கும் தெரியாதுண்ணே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னென்ன ஒரு முறையும் வந்து சொல்லி சொல்லி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நாங்கள் வந்துட்டு சொன்னது வந்து அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஓகே இன்றைய தினம் வந்து நான் என்ன நினைக்கிறோம் சொல்லுவாங்க வல்லபை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்தீங்க. அதை வந்து எங்களுடைய வீட்டுக்கு ஒரு அருகாமையில் உள்ளதான் நான் இருக்கிறது. அப்போ இந்த தினம் வந்துட்டு எங்களுடைய அம்மாக்கள் வந்து எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து எங்களுடைய ஆத்திக்குட்டிக்கு வந்துட்டு சரியான மாதிரிக்கு உடம்பு வந்து சரியே இல்லை. சொன்னால் நேற்று நைட்டு வந்த காய்ச்சல் இதுவரைக்குமே கூட இல்லை. ஆத்திக்குட்டிக்கு வந்து எழும்பி நடக்கக்கூட ஒரு தென்பில்லாத அளவுக்கு ஆத்திக்குட்டி வந்துட்டால் ஏன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ 2 நாட்களாக வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்ற வந்து இல்லை. ஏன்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் குறைய வளர்க்குது. அப்போ நேற்று நைட்டில் இருந்து ஒரு அந்த சினிங்கி அழுது இப்போ வரைக்கும் அவளுக்கு அந்த இருமல் தடிமண் காய்ச்சல் வந்துட்டு விடால. அப்போ அதனால் வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போயிட்டு வந்து இப்போ ஆத்திக்குட்டி வந்துட்டு வீட்டாம வந்து நிற்கிறான். அப்போ வீட்டு 2 மூட்டம் கூட வந்து இப்போ கூட ஆத்திக்குட்டி வந்துட்டு சரியான மாதிரி கேள அப்படி சொல்கிறோம். ஒரே படுக்க சின்ன அழுது எப்படி சொல்ற கைக்குள்ளே குத்துது, தலைக்குள்ளே அடிக்குது, அப்படி இப்படி சொல்லி ஆத்திக்குட்டியால் ஒரு துப்புரவாக வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஒரு டவுனுக்கு போக வேண்டிய அலுவல் இருக்குது. அது எங்களுடைய அஸ்டின் வந்து இப்போ கிளாஸுக்கு போகிறனால வந்துட்டு அஸ்டினுக்கு வந்துட்டு நாளைக்கு நம்ம வந்து ஒரு பரிசளிப்புலான்னு சொன்னது. அப்போ அதனால் வந்துட்டு அஸ்டினுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்கள் வாங்க இருக்குது. அதுபோல வாங்கிட்டு ஆத்திக்குட்டிக்காக வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று மருந்து கடையில் வாங்க வேண்டியிருக்கு. அதையும் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் ஆத்திக்குட்டியோட போயிட்டு அம்மாவோட வந்து கதைக்க இருக்குது. அதை விட வந்துட்டு எங்களுடைய உறவுகள் கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அது நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளாமல் எங்களுடைய அம்மா அப்பா கூட வந்துட்டு போயிட்டு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுமேன்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய மாமாக்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நான் அது வந்து என்னென்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். அது என்னென்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான அதை விட நிறைய உறவுகள் வந்து கேட்ட விஷயம்தான் வந்து அந்த ஒரு விஷயம். அதுக்காக வந்து நாங்கள் இன்றைய தினம் எடுத்த முடிவும் தான். அதை விட வந்துட்டு இன்றைய தினம்தான் அதை நாங்கள் தொடங்குவோம்னு சொல்லி இருந்த நாங்கள். ஆனால் ஆத்திக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தால் வந்து எங்களால் அது செய்ய முடியலாம் போயிட்டு பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அதன் வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ டைம் ஆச்சுது. நாங்கள் வந்துட்டு வலுக்கிட்டு போவோம். என்ன இப்போ என்னோட வந்துட்டு ஜீவா வரையிலேன்னு சொன்னால் ஜீவா வந்துட்டு 6 மணி பிறகு கூட்டிக் கொண்டு போகலாம். அம்மா சொன்ன வந்து என்ன சொன்னால் அவனை படிக்க விடணும். இப்போ எக்ஸாம் நடக்க போல ஐயா என்ன ஐயா இப்போ தான் நீ ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ அஸ்டினோட வந்து போக போகிறோம். அப்போ எங்களுடைய கை கொடுக்கும் எங்களுடைய ஆட்டோ அங்கேன்னு சொன்னால் ஆட்டோ வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையால் வந்துட்டு சித்தினை விட்டு நிற்கிது. அப்போ அந்த பத்தியை வந்து சார்ஜ் கொடுக்கூடாது. வாட்டி எனக்கு ஹெல்மெட் வந்துடுங்க. சரி நாங்கள் இப்போ சொல்லக்கூடாதுண்ணா. அப்போ ஐயா நான் போட்டு வரேன். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய வீட்டை வந்து இப்போ அம்மாட்ட வந்து காசையும் வாங்கிட்டு அடுத்த வந்துட்டு எங்களுடைய அஸ்டினை வந்துட்டு ஏற்றிக்கணும். என்ன அஸ்டின் அழுது அஜின் வந்துட்டு நான் ஏதோ விட்டுட்டு போட்டேன்னு நினச்சி அஜின் வந்து பயத்தில் வந்து அழுதுட்டார். அப்போ அஜின் ஆற்றிக்கிட்டியோங்க உள்ளுகையோ அங்கே நித்திரையோ முழிப்போ அழுத நீ இப்போ என்ன முடியாது. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லிப்பேன் வந்துட்டு இப்போ பருத்துறை டவுனுக்கு வந்துட்டு போக போகிறோம்னு சொல்லி. அப்போ அஜின் நான் என்னத்துக்காண்டி வந்து நாங்கள் பருத்துறை டவுனுக்கு வந்து போக போகிறோம். பிள்ளைக்கு என்ன வாங்கணும்? பள்ளிக்கூடம். இப்போ நான் ஏன் வந்து நாளைக்கு உங்களை பள்ளிக்கூடம் என்ன நடக்க போதும்? என்ன பரசளிப்புல நடக்க போதுண்ணே.
ஓகே, அப்போ அந்த பரசளிப்பு விழாக்காண்டி தான் வந்து நான் இப்போ அச்சினை வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு டவுனில் வந்துட்டு அச்சினை கொஞ்சம் சாமான் வாங்கணும். என்ன சாமான் வாங்கணும்? உருளைக்கிழங்கோ, அப்போ கத்திரிக்காயோ? சரி, அஜின்ட்ட ஜோக்க பேங்க. சரி, அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ டவுனுக்கு வந்துட்டு போயிட்டு நாங்கள் இப்போ ஆத்திக்குட்டிக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும், அம்மா சொல்லிவிட்டோம் வந்து வாங்கி கொண்டு சொல்லி. அப்போ அதே வந்து வாங்கி கொண்டு வந்துட்டு கதைகள் வந்து கதைக்கணும்னு சொல்லி இப்போ அதைத்தான் வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வந்துட்டு இப்போ வெளுக்கிட்டு வந்து போவோம். ஓகே, அப்போ அஜி இந்த ஹெல்மெட்டை பார்ப்போம். அஜினோக்கா அஜினை வடியை வந்து வாங்குவோம். இது பேங்க் என்ன உப்பு இல்லை அஜின வடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உப்பு பிஸ்கட் மாதிரி இருக்கேண்ணா. ஓகே, இப்போ சரியான ஒரு பயத்தோடு வந்து போய்கொண்டிருக்கேன்னு சொன்னால் கையில் வந்துட்டு இப்போ ஃபோனை பிடிச்சி கொண்டு ஒற்ற கையால் வந்து பைக் ஓடிக்கொண்டு போகிறேன். அப்போ பின்னாடி வந்து கார் வருது. ஃபோன் வளர்க்காது. போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுதந்திர கால நதி அம்மம்மா இருக்கா. இப்போ நாங்கள் எங்கேட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சித்தினுடைய வீடு தாண்டி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ கிரௌண்டுக்குள்ள வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே. இப்போ நான் வந்துட்டு இப்போ தான் வந்து உண்மையாக சொன்னால் நம்பிக்கையா இப்போ ஆத்திக்குட்டிங்க டென்ஷனால் வந்து மதியம் ஃபுல்லாக ஆத்திக்குட்டியோட இருந்து ஆத்திக்குட்டியை கொஞ்சம் பிறக்காட்டி போட்டு ஒரு 3:45 அப்படித்தான் வந்து நம்மளாம் நித்திர கொண்டு ஒழுங்கினான். அப்போ நித்திர கொண்டு ஒழுங்கிட்டு குளிச்சுட்டு வர அம்மா ஒரு டீ ஒன்று வச்சு தந்தோம். அப்போ அதே மாதிரி நான் குளிச்சுட்டு வந்து இப்போ என்னுடைய அந்த டவுனுக்கு வந்து நான் இப்போ முக்கியமான வேலையில் இருக்குது. அதை வந்து அச்சிங்க பள்ளிக்குள்ள வேலை வந்து அது ஆத்திக்குட்டிக்கான அந்த நியூஸும் கொஞ்சம் இருக்காங்க, அந்த முக்கியமான அந்த மருத்துவங்க வந்துட்டு. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அதுதான் இப்போ டிக்டாக் பைத்தியம் நிற்கிறோம். இப்படியே பிடிச்சி கொண்டு போய் கண்டுட்டு போலீஸ்காரர் இடையில மறைக்கிறாங்களோ இல்லையா? எங்கடாப்பா பெரிய கம்போலோட போனிக்காண்டு இப்போ எல்லாம் ஒரு இதோடாப்பா இப்போ இல்லை இப்போ தான் இப்போ எங்களுடைய அனுப்பிச்சில வீட்டு தான் நாங்கள் போகிறோமா. அஜின் எங்கே பார்த்தா போய் அஜின் இங்கே வந்து ஓகே அங்கே அனுப்பிச்சில வீடு. சரி, ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ பைக் நாங்கள் போயிட்டு வந்து எங்களுடைய வீடியோ வந்துட்டு டவுனில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்து நான் டவுனுக்கு போட்டு வந்தேன். ஏமா அப்போ அம்மாண்ட முகத்தண்டைக்கு பார்த்தாலே கொஞ்சம் டல்லாக இருக்கேன். அது ஏன்னு சொன்னால் ஆத்திக்குட்டிக்கு வந்து உடம்புனியில் வந்துட்டு சரியில்லைண்ணா காய்ச்சல். காய்ச்சல். அப்போ இரவையில் இருந்துட்டு இப்போ அனுப்பிச்சி விட்ட கூட நேற்று பர்த்டே நிற்கக்குள்ள அம்மா வந்து ஆத்திக்கு அந்த ஓடிக்கலோன் அடுத்து அந்த பேபி பிக்ஸ் எல்லாம் வந்து நான் தான் போய் டவுனில் வாங்கி கொண்டு வந்தேன். அப்போ கூட நான் கூட அந்த கேக் வெட்டுற டைமில் வந்து இல்லாமல் போயிட்டேன். திருப்ப தான் வந்தது. அப்போ ஆத்திக்குட்டிக்கு இந்த காய்ச்சல்களோ இல்லாட்டி எதுவும் வருத்தங்களோ வந்தாலோ தெரியும். ஆத்திக்குட்டி வந்துட்டு சுருங்கி போடுவேன். நம்ம சொன்னால் பிள்ளை வந்து சின்ன பிள்ளைனா இப்போ அதுக்கு ஏழாமல் வந்துடும். அப்போ ஆத்திக்குட்டியை வந்து நாங்கள் இப்போ வீடியோவில் காட்டுவோம். இப்போ தான் ஓரளவு ஆத்திக்குட்டின வாயில் அந்த சிரிப்பு வருது. ஆனால் ஆத்திக்குட்டி வந்து பார்க்க வந்துட்டு இப்போ காய்ச்சல் தெரியாது. கொஞ்சம் ஒரு பொழுதுபட்ட நேரம், அதாவது ஒரு 7-8 மணி வரைக்குள்ள வந்துட்டு அந்த ஆத்திக்குட்டி இந்த மண்டை குத்து சளி அதெல்லாம் அந்த மண்டை குத்து வருது. அப்போ நான் இப்போ ஆத்திக்குட்டி உங்களை தூக்கி நான் காட்டுறேன் பாருங்க. என்ன அண்ணோட வர மாட்டியே? சரி, இப்போ இல்லை பாபா ஏன் இப்படி அடம் பிடிச்சி கொண்டு ஜாது தூக்க போகலன்னு சொன்னால் ஞாபகம் இருக்கு. மத்தியானம் சின்னவன் இல்லை தானே. அப்போ ஜாது நான் இப்படி வச்சிருக்கேன். ஜீவா ஜாதுவெல்லாம் கையை காலை பிடிச்சி அமர்த்தி மருந்து பறிக்கிறாங்கல்ல, அந்த பயத்தில் ஆத்திக்குட்டி வராதான் மண்ணா தூக்கப்புறம் தானே மருந்து இருக்கப்புறான்ட்டு இந்த மடிகளே வராத ஓடி பொழிச்சிருக்குதுன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெந்தோல் அடுத்து வந்துட்டு சுடுதண்ணி எல்லாம் வந்து வச்சிருக்கேன். நாளைக்கு என்ன அந்த நார்மலாக அந்த ஆவி பிடிச்சவன்னு சொன்னால் ஓரளவு ஓகேயா இருக்கும். அப்போ நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் வந்துட்டு அந்த முக்கியமான கதை உண்டு எங்களோட உறவுகிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும்ட்டு. அதையும் பகிர்ந்து கொண்டுட்டு இப்போ ஆத்திக்குட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நாங்கள் கடைசியாக பார்ப்போம். நம்ம அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய மாமாக்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முதல் வந்துட்டு சொல்லியிருப்போம் வந்துட்டு அந்த இது என்ன பேர் அந்த ஒரு குக்கிங் வீடியோ மாதிரி ஒரு செய்ய போகிறோம் ஒரு ஏற்பாடு வந்து. அப்போ அதுக்காண்டி போய் நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்து வச்சு இப்போவுமே வந்துட்டு இந்த ரூமுக்குள்ளே இருக்கு. நம்ம அப்படியே துளையாத படிக்கணும்.
அப்போ அதை வந்து கூட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க வந்து நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் இப்படி குக்கிங் வீடியோ போடணும் நீங்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் வந்து அது வந்துட்டு கொஞ்சம் போட இல்லாத சூழ்நிலையாக போயிட்டு நம்ம என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை வரனால வந்துட்டு எங்களால் வந்து என்ன வீடியோ எடுக்கிறது ஏது எடுக்கிறது தெரியாமல் ஏதோ உங்களை நேசித்து பார்க்கும் உள்ளவங்களுக்காக வந்துட்டு நாங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம் நாங்கள். அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கிறோம். ஒரு கிழமையில் ஒரு நாள் 2 நாளோ இல்லைன்னு சொன்னால் ஒரு நாளோ வந்துட்டு இந்த குக்கிங் வீடியோ அதாவது வந்துட்டு குக்கிங் வீடியோன்றதை தாண்டி எங்களை நேசித்து பார்க்கும் உள்ளவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தவங்க அக்கா வந்து அடிக்கடிக்கு என்னன்னு எப்போ போட போறீங்க குக்கிங் வீடியோ கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க அனுசி அக்காவினுடைய சமையலுக்காண்டி தாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி சொன்னா அம்மாண்ட சமையல் வந்து சமைச்சா வீடியோக்குள்ளால வாசம் வருமா இல்ல உண்மையா அப்படி ஏன்னு சொன்னா நாங்க பொய்யுக்கு சொல்லக்கூட உண்மையில அம்மா வந்துட்டு வேற லெவல வந்து சமைப்பாங்க. அப்ப அதுக்காக வந்துட்டு நாங்க கண்டிப்பா வந்து எங்களுடைய உறவுகள் வந்து கேட்டதுக்காண்டி நாளைய தினம் அதாவது வந்துட்டு எங்களுடைய இந்த கிச்சன் வேலை வந்துட்டு தொடங்க போகுது. அது தொடங்கினதுக்கு அப்புறமாக வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு கிழமையில 2 நாளும் ஏதோ எங்களால் ஏழுமான அளவு கூட உங்களுக்கான சமையல் வீடியோ வரும். அப்போ அதுக்காக வந்துட்டு இன்றைய தினம் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன விதமான சாப்பாடு வேணுமென்று சொல்லி இல்ல உண்மையில வந்துட்டு கேட்டுதான் வந்துட்டு அண்டை கூட வந்துட்டு ஏதோ ஒரு கறி வந்து காய்ச்சி சேர சொல்லி அப்ப நாங்க காய்ச்சி காட்ட சொல்லி அது 1/2 அமௌண்ட் தான் 1/2 தான் நீங்க இருங்கோ. அப்ப கேட்டிருந்தவங்க வந்துட்டு அப்ப நாங்க சொல்லியிருந்தோம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எங்களால இப்ப முடியாது நாங்க வந்துட்டு கண்டிப்பா எப்பயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம் நம்ம. அப்ப உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ செய்யறதுக்கு ஓகேவோ என்ன சொன்னா மெயினான ஆளை வந்து அம்மா தானே டெய்லி போடலாது இப்போ ஜாஸ்தி சொன்ன மாதிரி கிழமையில ஒரு நாள் 2 நாள் போடுவோம். என்ன சொன்னா டெய்லி சமையல் வீடியோ போட்டா அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதை விட வந்துட்டு அதான் அப்படி சொல்ல இந்த நிறைய பேர் வந்துட்டு இப்ப பாப்பாங்க நிறைய சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து கூடுதலா இப்ப சமையல் வீடியோ தான் போட்டு கொண்டு இருக்கணும். அப்ப அதனால வந்து எங்களுக்கு அதுல பெருசா இது இல்லாம இருக்கு. ஆனாலும் விரும்பி கேட்டவர்களுக்காக கண்டிப்பா கிழமையில ஒரு நாள் 2 நாள் போடுவோம். அது வந்து நிறைய தீர்மானங்கள் வந்து இருக்குது. இப்ப இல்ல இப்படி ஒரு வார மாசம் மழை வந்துட்டு எங்களுடைய வீடியோக்களை வந்து நாங்க ஒரு வித்தியாசமா மாத்தணும். ஏன்னா அது வந்துட்டு அம்மாவுக்கு கூட இது வரைக்கும் தெரியாதுண்ணே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. அப்ப நிறைய பேர் அம்மா தெரியாது தெரியாது என்னென்ன முடிவு எடுத்து வச்சுக்காங்க. நான் சொன்ன ஜான்சன் நகைக்குள்ள ஆனா இப்ப சொல்லக்கூடாது அம்மா அது வந்து பர்சனல் சர்ப்ரைஸா இருக்கு. அது இப்ப இல்ல நாங்க கண்டிப்பா வந்து போகணும். அப்ப அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க எங்களுடைய அந்த மடு கோயிலுக்கு வந்து போயிருக்கு நம்ம நேத்தி அண்டு இல்லையா அது மடு மாதாக்கு போகிறது நல்லதான். அதில் நிறைய குழந்தை பிள்ளைல கொண்டு போகிறது நல்லா. அப்போ அப்படி பார்க்க ஆத்திக்குடி இருக்கா கொண்டு போகணும்னா எனக்கு நீண்ட நாள் ஆசை. பார்ப்போம் வெகு சீக்கிரம் போவோம். இந்த கிழமையில வாரக்கிழமைக்குள்ள வந்துட்டு போவோம். நாங்கள் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்போ இதை வந்து கூட வந்துட்டு சில பேர் வந்து நினைக்கலாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி உண்மையில வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நேற்றைய தினம் நடந்த ஃபங்க்ஷன் அடுத்து அதெல்லாம் முடிச்சு வந்து இப்போ ஆத்திக்குட்டி கேளான்னு சொன்னால் எங்களுக்கு கேளா போல நான் சொன்னால் ஆத்திக்குட்டியை வந்துட்டு பார்த்து கொண்டு 24 மணி சொன்னா ஆதிக்கு அஜினுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு காய்ச்சல் வந்துட்டுன்னு சொன்னா உடனே வலிக்க வலிக்கிடுது. அந்த ஒரு பயமால வந்துட்டு ராத்திரி நான் அணுகிட்ட நிக்கல உண்மையில அணுகிட்ட 8 மணி 8:15 வந்துட்டேன். என்னன்னு சொன்னா ஆதிக்கு இயலாதபடியால அப்புறம் ஆதி அழுது கொண்டு இருக்க மாட்டேன். இங்கே வந்து நாங்கள் நைட்டு படுக்க அப்படின்னு 2 வரும். அப்படி ஆத்திக்குட்டிக்கு காய்ச்சல் இயலாதுல மருந்தை கொடுத்து அப்புறம் இறைச்சிலாம் போட்டு அப்படி வச்சுக்கிறது. என்னன்னு சொன்னா முந்தி இப்படிதான் காய்ச்சல் வந்தால் பட்டு வலிக்கு மட்டும் தெரியாது. அப்போ அதால போர்டில் வச்சு இந்த டாக்டர் மாதிரி சொன்னது கேட்ட மாதிரி தான் இப்போ பார்க்குறபடியே அந்த வலிப்புகளால் ஏழுமான அளவு காப்பாற்றுறேன், வராமல் தடுக்கிறேன் வலிப்பை. அப்போ ஆள் வந்து இப்போ நார்மலாக எங்களுக்கு சிரிச்சு விளையாட்டு காட்டிக்கொண்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இப்போ ஆளை பிடிச்சி வச்சு மருந்து பிறக்க போகிறோம்ண்டு. ஆனால் நான் இல்லை அந்த பானி மருந்தெல்லாம் மாற்றி குடிக்கும்போது அந்த பெனடோல் வந்தது சரியான கசப்பு ஆத்திக்குட்டி குடிப்பீங்களா மருந்து? 2 பேரும் காட்டுமா ஆச்சினே மாற்றி அப்படி இருக்கிறவங்க ஆச்சும் கையிடுங்க ஒரே முகம் தானே அது. ஆதி ஆதி இது புதுசா குடிப்போமே ஏன் பசிக்கலையாமோ பசிக்கலையோ ஏன் பசிக்கிற புதுசா குடிப்பா? நேற்றிலேருந்து ஒரு சாப்பாடு இல்லைண்ணா
சரி ஓகே. அப்போ சந்தோஷம் வந்துட்டு அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் போல் எங்களுடைய குக்கிங் வீடியோ வந்துட்டு இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்துட்டு தொடங்கிடுமென்னு நான் நினைக்கிறேன்னா சொன்னால் இப்படி தான் ஒரு முறையும் வந்து சொல்லி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நாங்கள் வந்துட்டு சொன்னது வந்துட்டு வாக்கு வந்து மாற மாட்டோமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நார்மலாக இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எங்களுக்கு இப்போ 12 கிட்ட வந்திருக்கு. ஆனால் அது வரைக்குமே நாங்கள் வந்து கேக் கட் பண்ணலைண்ணே. என்ன சொன்னால் நாங்கள் சொன்ன வாக்கு வந்து ரதியமாட்ட போய் ரதியமாட்ட கையானோட நாங்கள் வெட்டோம்னு சொல்லிட்டு, ஆனால் அது எப்போன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல வந்து தெரியல. சோறான முடிவு சொல்ல மாட்டோம். திடீரென்று எப்பயாச்சும் ஒரு நாள் மட்டக்களப்பு உறவுல வந்துட்டு சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அது இப்போ இல்லை, எப்பயாச்சும் ஒரு நாள். இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த ஆத்திக்குட்டிக்கு எடுத்து வச்சிருந்த மருந்தை வந்து நாங்கள் நார்மலாக விளங்கேற எடுக்கட்ட தாடி எடுக்கட்ட எடுக்கட்ட அப்போ சும்மா அந்த ஆவியை அப்படி ஆவி இப்படி அம்மா மெந்தோல் பிள்ளைங்க அம்மா மண்டைக்கு எதுவும் செய்யுது ஆதி அது மெந்தல் பிடிப்போமே பிள்ளைக்கு வேண்டாம் அச்சின பிடிப்போம். இப்போ நேரம் வந்துட்டு 7 மணிக்கிட்ட போதும். இது வந்து இந்த நீர் கோத்தா மண்டல நீர் கோத்தா இந்த மெந்தோல் வந்து உப்பு கட்டி மாதிரி இருக்கும். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு அது அந்த அளவுக்கு ஆற்றி வராது. பெட்ஷீட்டால் மூடி நாங்கள் பெரிய பானையில் அப்படியே சுவாசிச்சோம்டா வேத்து கொட்டும். அப்போதான் அந்த பெட்ஷீட் எடுக்கும். அதுக்கு அப்படியே சுட வச்சு விடுவேன். அது அப்பா இல்லை தானே கொஞ்சம் விளையாட்டு காட்டு வாங்க. அப்பா ரெண்டால் எனக்கு கொஞ்சம் சடி வந்தா நான் பிடிச்சி எனக்கு இந்த மண்டே குத்து நான் பசி பிடிச்சி பார்க்கணும். சுடுதண்ணி அம்மா நான் நெத்தியில் ஊஜியேன் போட்டுனா கையில் போ கொட்டோ என்ன நிகழாமே நான் உப்பு கட்டி ஒன்று போட்டாயே சரி. கறியலுக்கு உப்பு இல்லாட்டும் இந்த ஒந்த ஜாமான் தான் போடுவேன் தெரியுமோ. ஓ இல்லை வாசம் வாசம் என்ன கறி அப்படி வாத்தி வாங்க ஓட கிளப்பு நான் இப்படி எல்லாம் பிடிக்கல. டெக்னிக் ஒன்று குட்டிக்கான நார்மலா அண்ணா சுடுதப்பா அம்மா பிடிக்கிறா இழுத்தா வேத்து இது இப்படி எல்லாம் அழுக்கல. இதுல வேலை இல்லை தண்ணிக்குள்ள பெட்ஷீட்டால போடுவோம். வாசம் கும்பம் இப்படி இதை விட நாங்கள் நிறைய போட்டோம்னு சொன்னா அப்படி இருக்குது. இது தண்ணி யாரும் இடியாது ஆதிக்கு நான் அப்புறம் பிடிப்பேன். அப்பா தடிமெல்லாம் போதாம்மா பிடிதாம்மா. ஐயோ சுடு தண்ணி ஊற்றி அம்மா அப்படி உள்ளுக்குள்ள கேஸ் ஆகுதுன்னு மணியார் காத்தி ஓடியாடா ஓடியாடி ஓடியா ஓடியா பிடிக்கட்டு. ஆனால் அது குளர இருக்காது பிடிச்சதானே அது மண்டை குத்துல படுக்கும். சும்மா சரி ஓகே. அப்போ இதில் வந்து எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் ஆத்திக்குட்டியை கலைச்சி பிடிச்சி இந்த மருந்து வந்து நாங்கள் பருக்க போகிறோம். சரி அளவு சரி ஓகே. அப்போ இதில் வந்து எங்களுடைய வீடியோ முடிப்போம். பா.